சுடர் கழுத்துல குமரவேல் தாலி கட்டினது யாருக்கெல்லாம் வருத்தமா இருந்துச்சோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்ச கையோட கீழே உட்கார்ந்துருக்கிற கதிர்கிட்ட வந்து ராஜி சொல்றாங்க, கிளம்பலாமா அப்படின்னு. உடனே கோமதியும், ஆமாண்டி கிளம்பலாம், எனக்கு கொஞ்ச நேரம் கூட இங்கே உட்கார்றதுக்கே பிடிக்கல, மனசு என்னமோ மாதிரி குறுகுறுனே இருக்கு அப்படின்னு அங்க கோமதியும் சொல்லிக்கிட்டு இருக்க சக்திவேல் கிட்ட போய் அங்க ராஜி சொல்றாங்க, சித்தப்பா கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, என்ன சாப்பிடாமையே போறீங்க, போங்க போங்க, எனக்கு ஒரு காலம் வராமையா போக போகுது, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஆமாம் இத்தனை வருஷமாக வராத காலம் இனி வரப்போகுது, வாமா ராஜி போகலாம் அப்படின்னு அங்கே சுடரோட அம்மா பாகியம் அப்புறம் அவங்க அப்பா மாணிக்கோன்னு யாரையுமே பார்க்க பிடிக்காம கோமதி ராஜி கதிர் 3 பேருமே அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் இங்கே பாகியம் சொல்கிறாங்க, சரி சரி எல்லாம் டைம் ஆகுது, சீக்கிரமாக நம்ம முதல்ல பொண்ணு வீட்டுக்கு தானே மாப்பிள்ளை பொண்ணு போகணும், அதுக்கப்புறம் தானே மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, ஆமாம் பொண்ணு மாப்பிள்ளை உங்கள் குடிசை வீட்டுக்கு வரலைன்னா இப்போ என்ன குறைச்சலாக போகுது அப்படின்னு சொல்ல. உடனே பாக்கியம், என்ன சொல்கிறீங்க, குடிசை வீடுன்னு பார்த்து தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பின்னாடி நிற்கிற மாறி சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க இங்கே சுற்றி வர இத்தனை பேர் நிற்கிறாங்க, எதுக்குங்க இந்த அம்மா கிட்ட போய் வாய் வச்சிட்ருக்கீங்க, பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல. உடனே நீ கம்முனிரு மாறி, ஆரம்பத்திலிருந்தே இவங்களோட இழுப்புக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போனோன்னா கடைசியில் நம்ம பையனை அவங்களோட வழியில் வரணும்னு நினைப்பாங்க, இந்த அம்மாவை பற்றி யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு. எப்படியோ கல்யாணம் பண்ணியாச்சு, தாலி கட்டியாச்சு, இனி யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சக்திவேலு அவரோட வேலையை காட்ட. அதே சமயம் அங்கே பின்னாடி இருந்துட்டு மயில் சொல்கிறாங்க, அம்மா பொண்ணு வீட்டுக்கு போனா என்ன, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா என்னம்மா, விட்டு கொடுத்து போனாவே சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை நல்லாதாம்மா இருக்கும், அவங்க வழக்கப்படி அவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்கல்லம்மா, விடுமா அப்படின்னு அங்கே மயிலும் சொல்ல. உடனே இவ வந்துட்டா எனக்கு பேசுறதுக்கு, விட்டு கொடுத்து போய்த்தா நீ இப்படி வாளா வெட்டியா இருக்க, ஒழுங்கு மரியாதையை பேசாமல் நில்லு மயில், நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் முடியவே முடியாதுங்க, எங்கள் வழக்கப்படி பொண்ணு மாப்பிள்ளை முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்து பால் பழம் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மோதிரம் மாத்துறது அந்த மாதிரி சில சடங்குகள்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு தானே போகணும் அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே டேய் குமார் நம்ம கார் ரெடியாக இருக்கு போய் ஏறுப்போ அப்படின்னு சக்திவேலு சொல்ல. உடனே குமரவேல் சொல்கிறாரு, அதானப்பா நம்ம வீடு அப்படி இருக்கு மாளிகை மாதிரி, இவங்க வீட்டுக்குள்ளே போய் நான் உட்காரணுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாகியமும், உங்களுக்கு பொண்ணு 5-6 பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஊர் முழுக்க தண்ணியை போடுறது, அதுக்கப்புறம் பண்ணாத குற்றமே இல்லை, அந்த அளவுக்கு பேரை கெடுத்து வச்சுருந்தீங்க, என்னமோ இங்கே பாருங்க தங்க மயிலாட்டை என் பிள்ளைய கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் இப்படி பேசாமல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, சும்மாவா கொடுத்தீங்க, எங்கள் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, மில்லு காடு தோட்டம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக எங்கள் பூர்வீக சொத்து இருக்குதுன்னு சொல்லி ஓட்ட வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாகியமும், அப்பப்பப்பப்பா என்ன வீடு என்ன வாசல்னு எத்தனை பேர் வாயை திறந்துட்டு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னு கேட்க. உடனே மான மரியாதை எல்லாம் போகுதுமா, ஏம்மா இப்படி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சுடரும் சொல்ல. சுடரே நீ பேசாமல் இரு, இப்படியே இவங்க இழுப்புக்கு உன்னை விட்டன்னு வெய்யி, அங்கே போய் உன்னை ஒரு வேலைக்காரியாக தான் நடத்துவாங்க, ஏற்கனவே அவங்களோட சின்ன தம்பி ஒய்ஃபு அதுதான் அங்கே நிற்கிறாளே, அவள் பேர் சுகன்யா, அவளை வேலைக்காரி மாதிரி தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஐய என்னை ஏங்க இந்த வம்பு கிழக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. உண்மையைத்தானம்மா சொல்கிற, ஒரு பொட்டி கடையை வச்சு உன் புருஷனையும் உன்னையும் ஒரு வேலைக்காரங்களை விட மோசமாக தானே வச்சுருக்காங்க, விட்டா என் பிள்ளையும் ஏமாளியாக்கி அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல. உடனே பழனிவேல் சொல்கிறாரு, ஐயய்ய என்னம்மா இப்போ சம்மந்தம் இல்லாமல் இவ்வளவு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க. உடனே மாணிக்கம் சொல்கிறாரு, காலத்துக்கும் உங்கள் வீட்டில் வந்து தாங்க எங்கள் பொண்ணு வாழ போகிறா, இந்த ஒரே ஒரு வாட்டி முதல்ல எங்கள் வீட்டுக்கு வரணும்னு இந்த பாக்கியமும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, வெற்றுங்களே சம்மந்தி அப்படின்னு அங்கே முத்துவேல் கிட்ட போய் கேட்குறாரு. உடனே முத்துவேலும், சக்தி விடுடா, அதனால் என்ன, எப்போவுமே நம்ம வீட்டில் தானே இருக்க போகுது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே சக்திவேல் சொல்கிறாரு,
டேய் மகனே, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, போ போ நம்ம காரில் போய் உட்காரு, ரெடியாக நிற்கிறாங்க நம்ம டிரைவருங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம் உங்களுக்கு கார் இருக்குன்னு சொல்லிட்டு முதல் வேலையாக உங்கள் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பரவாயில்லை நானும் கூட வர்றேன், என்ன பண்ணுறது, இந்த ஒரு வாட்டி விட்டு கொடுத்துட்டேங்கிறதுக்கு வேண்டி இப்படியே நான் விட்டு கொடுத்துட்ருப்பேன்னு நினைக்காதீங்க சம்மந்தி. இந்த பாகியம் பொல்லாதவ, வேணும்னா உங்கள் வீட்டுக்கு எதுக்க வீட்டில் இருக்காங்கல்ல உங்கள் மச்சினை பாண்டிய வீட்டு ஆளுங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க இந்த பாகியத்தோட பெருமை அருமையெல்லாம் என்னன்னு தெரியும் அப்படின்னு அங்கே பாகியமும் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அங்கே சக்திவேல் சொல்கிறாரு, என்னம்மா என்ன மிரட்டுற மாதிரி பேசுகிற, உன்னோட பெருமை அருமையை விட ஊர் முழுக்க என்னோட பெருமையை கேட்டுப்பாரு, சக்திவேல்னா அப்படியே அலறுவாங்க, அதனால் ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு அடங்கி இல்லாதவங்க தாங்கிற மாதிரி மட்டும் மரியாதை கொடுத்து வாழ்ந்து பழகிக்குங்க, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு அங்கே கெத்தா சட்ட கலரை திருப்பி விட்டுட்டு நேராக போகிறாரு சக்திவேல் வீட்டுக்கு. அதே சமயம் அங்கே வெளியில் நின்றுட்டு, மயிலே மயிலே வா, ஒரு நிமிஷம் வெளியில் வா, காருக்குள்ளேயே உட்காந்துட்டா எப்படி, வந்து சுடரோட வீட்டை வந்து பாரு, எத்தா பெரிய வீடுன்னு, அங்கே ஏசி எல்லாம் இருக்குதுடி ரூமுக்கு, இதோ இந்த எதிர்த்த வீட்டில் நீயும் தான் வாழ்ந்தையே ஒரு வருஷம், அங்கே என்ன இருந்துச்சு, 10 பாத்திரம் தேய்க்கிற சலதாரை தான் இருந்துச்சு உனக்கு, வேற என்னத்தை கண்ட நீ இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஏம்மா எதுக்குமா இவங்க வீட்டை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு சொல்ல, எதிர்த்த வீட்டில் இருந்து பார்க்குற கோமதியும் பக்கத்தில் நிற்கிற கதிர், ராஜி, அதுக்கப்புறம் மீனானி எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்கிறதால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, இதை பாருமா, உன் வீட்டுக்கு என்ன நீ காரியமாக வந்தியோ அதை பார்த்துட்டு போ, எங்கள் வீட்டை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன் பேசாமல் என்ன ஓசா, என் புள்ள வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டாரே உங்கள் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே உள்ளிருந்து சரவணன் வந்து அங்கே பாகியத்தை அப்படியே எட்டி பிடிச்சு பலார்னு அரையிறாரு. உடனே என்னையா அடிச்சிட்ட அப்படின்னு சீலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க பாகியமும். உடனே ஐயய்ய இந்த அம்மா என்ன சக்திவேல் சம்மந்தி மாதிரியா நடந்துக்கிறா, ஐயோ இவளை வீட்டுக்குள்ளே விட்டாலே நமக்கு ஒரு இதாகிடும், அசிங்கம்தான், அதனால் இவளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது பாருனே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஒரு நிமிஷம் இரு, உனக்கு ஏதாவது அக்கம் பக்கத்தில் சண்டை இருந்தால் சௌகரியமாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் வீட்டு பஞ்சாயத்தையெல்லாம் தீர்த்துக்குங்க, இங்கே உங்கள் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்க வீடு பெரிய இடம், மான மரியாதையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மாரியும் வடிவும், அக்கா என்னக்கா நடக்குது, இந்த அம்மா வாயை பார்த்தாலே பயமாக இருக்குது, இவங்க புள்ள இனி எப்படி இருப்பாளோ, நம்ம வீட்டில் நம்மளை எல்லாத்தையும் அனுசரித்து வாழ்வாளோ வாழ மாட்டாளோ அப்படின்னு அங்கே கூட்டத்தில் பின்னாடி நின்று புலம்பிக்கிட்டு இருக்க சரவணன் அங்கே, அப்பா விடுங்கப்பா விடுங்க, இவளை நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன் அப்படின்னு பாகியத்தை அடிக்கிறதுக்கு மறுபடியும் போக, உடனே பின்னாடி இருந்து கதிர் செந்தில்னு, டேய் அவனை இழுத்து பிடிங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இழுத்து பிடிக்கிறாங்க. ஏண்டி என் தலையில் மிளகா அரைச்சது பத்தாததுன்னு இன்னொருத்தன் தலையில் மிளகா அரைச்சிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அசிங்கமாக பேசுறியா, இரு செருப்பை கழட்டி அடிச்சிடுவேன் அப்படின்னு அங்கே சரவணனும் மறுபடியும் எகிற, உடனே அசிங்கப்பட்டு பாக்கியம், என்ன இது நாள் வரைக்கும் யாரும் எங்களுக்கு கேட்குறதுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இனி என் சம்மந்தி சக்திவேல் இருக்காரு அப்படின்னு அங்கே மறுபடியும் சக்திவேலை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, யார் உனக்காம்மா, உன்ன மாதிரி சில்லற பொம்பளைக்கெல்லாம் நான் வந்து வக்காலத்து வாங்கினா என்னோட மரியாதை என்ன ஆகுது, முதல்ல இடத்த காலி பண்ண, இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை அனுமதிக்க மாட்டேன், இனிமேல் உன் பிள்ளைய பார்க்குற குட்டியை பார்க்குறேன்னு சொல்லி இந்த வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஓங்கி பலார்னு அரைஞ்சு அங்கே வெளியில் அனுப்புகிறாங்க பாகியத்தை. உடனே பாகியமும், அடைச்ச என்ன இப்படி 2 பொண்ணுங்களை கட்டி கொடுத்தோம், 2 பொண்ணு வீட்லேயும் நம்ம மரியாதை இப்படி ஆயிடுச்சு, வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே மயிலு போகிற வழியில் சொல்கிறாங்க, இதுக்கு தாம்மா இவங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க வேண்டான்னு அப்படின்னு சொல்ல, அவளுக்கு என்னடி நல்லா இருப்பான்னு சொல்கிறாங்க.